ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து சமையல். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு 3 முறையான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரு முழு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதை ஒவ்வொரு பாகமாக 3 முறையில் பண்ண போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அதை கொதிக்கவும் இந்த ஸ்வீட் கார்ன்ஸை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கையால் அமுத்தி பாருங்கள். நல்லா வெந்துருந்துச்சுன்னா அதை எடுத்து தண்ணியை வடித்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெப்பர் கார்ன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் நான் எனக்கு தேவையான அளவு ஸ்வீட் கார்ன்ஸு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரைஸாக சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பட்டர் கரையவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் பெப்பர் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு பெப்பர் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பவுலுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது மசாலா கார்ன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயும் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி சால்ட் பண்ணி விட்டுட்டு பட்டர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பட்டர் கரைஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை தக்காளியை சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி ரொம்ப நம்மளுக்கு வேகணும்னு தேவையில்லை. லைட்டாக அது ஹீட்டானால் போதும். அந்த அளவுக்கு மட்டும் அதை வேக விடுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா லைட்டாக நம்மளுக்கு வேகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சு இப்போது இதை நம்ம பவுலுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மசாலா கார்ன் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாசி கார்ன் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் பேபி கார்ன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக அதிக வெங்காயம் நம்மளுக்கு தேவையில்லை. கொஞ்சமாக வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் சாஸ் சேர்த்துக்கிறேன்.
டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸி கார்ன் ரெசிபி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அந்த சாஸ் சேர்த்துட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மல்லி இலைகள் தூவி இதை இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபீஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.